அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபேட்மேன் என்ட்ரி ஆகிட்டாரு. மாசாக இருந்துச்சு. அதாவது கண்டென்ட்டே நடந்து போகுது படுறா அப்படிங்கிற மாதிரி என்னையெல்லாம் கலாய்ப்பாங்க, என்னை வச்சு வந்து வெளியே இருக்க ரிவ்யூவர்லாம் வச்சு வெளுவன்னு வெளுப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியாக பேசினார். விஜய் சேதுபதி சார் வந்து செம ஜாலியாக பேசுகிறாருங்க. அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இன்றைக்கி பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனிங் வீடெல்லாம் வந்து காமிச்சாங்க. அந்த வீட்டை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக ஃபேட்மேன் வராருங்க. ஃபேட்மேன் வந்தோன்னா நீங்கள் வந்து இவ்வளோ குண்டா இருக்கீங்களே, உங்கள் பேரே உங்கள் அடையாளமாக மாற்றிட்டீங்களா, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து ஏதோ வந்து ஃபேட்மேன் வேறு லெவல் ஏதோ சாதிச்சிட்டார் அப்படி ரேஞ்சுக்கு வந்து பில்டப் கொடுத்து பேசுகிறாரு. சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பாண்டி தான் ஃபேட்மேனு. அவர் சும்மாவாக அவரே வந்து பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சார் நான் எவ்வளோ என்ன பண்ணாலும் என்னால் உடம்பு குறைக்க முடியல, அதனால் அதே என்னோட அடையாளமாக வந்து மாற்றி நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கலாய்ச்சிக்கிட்டு பேசுனது என்னென்னா ஒரு ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க, யார் வந்து ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டார் பாருங்க, நல்ல இங்கே வந்து வருமானம் வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணியே நல்ல வருமானம் வந்து சம்பாரிச்சிருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் அவமானம் இல்லாமல் வருமானம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே நல்லா வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவரே வந்து விஜய் சேதுபதியே வந்து ஸ்டன் ஆகிட்டார். யோ நீ எப்பயும் போல் பேசியா அப்படி என்னை சுற்றி விட்றா அப்படின்னு சொல்லி அவரே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டார். இவருக்கெல்லாம் கை தட்டாதீங்க அப்படி ரேஞ்சுக்கு நல்லா கலாய்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்டார். அதுக்கப்புறம் வந்து இவரோட ஃபேட்மேனோட ஒரு பயண வீடியோ மாதிரி, அந்த பயண வீடியோ இல்லை சாரி ஆரம்ப இன்ட்ரோ வீடியோ, அந்த ஸ்ட்ராட்டஜியெலாம் ஒன்றும் கிடையாது, கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இன்ட்ரோ முடிஞ்சதுக்கப்புறமா விஜய் சேதுபதி ஃபேட்மேன் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து ஃபேட்மேனுடைய மனைவி வந்து விஜய் சேதுபதி மேலே கூப்பிட்டு கேட்குறாரு, இவருக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு இவரை நான் போகவே வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன், ஏன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்க, இவர் வந்து தண்ணியை கூட வந்து எடுத்து குடிக்க மாட்டார், நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், இவரெல்லாம் உள்ளே போய் என்னத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி வந்து கலாய்ச்சாங்க. பத்தா குறைக்க அவர் மகன் சொல்கிறான், அப்பா நீ உள்ளே போய் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டே இருந்துடாதப்பா, போய் அங்கே வேலையை பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து கலாய்க்கிறான். நல்லா ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் சொல்கிறார், எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்களேன் நியூ ஹோஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா வந்து ஃபேட்மேன் பெரிய ஆள் மாதிரி, பெரிய ஆள் தானே, ஏன்னா ரிவ்யூவரில் பெரிய ரிவ்யூவர் பெரிய ஒரு ஆள் மாதிரி சொல்லியிருப்பார். இந்த மாதிரி விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு வந்து நல்லா நக்கல் பண்ணுறாரு விஜய் சேதுபதி. அதுக்கு வந்து இவர் அதை சொல்லி இதை சொல்லி பார்த்தீங்கன்னா உருட்டி இருந்தார். நல்லா பார்க்குறதுக்கும் ஜாலியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருக்கார், மக்களே பார்க்கலாம் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்லா தைரியமாக அந்த ஒரு இதாக வந்து போகிறாரு. என்னென்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.